வணக்கம். நான் மோகன்ராஜ். நான் இப்போ உங்களுக்கு ஒரு வித்தியாசமான தாவரத்தை காமிக்க போகிறேன். என்ன பெரிய வித்தியாசமான தாவரத்தை காமிக்க போகிறேன் அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசுக்குள்ள தோணலாம். பொதுவாக தாவரம்னாலே வேரை மண்ணில் ஊன்றி வளரக்கூடியதாக இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு தாவரம் அதோட வேர் வெளியிலேயே தொங்கிட்டு இருக்கு. அந்த ஒரு தாவரத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அசாம் மாநிலம் குவஹாத்தியில் இருக்கேன். அங்கே தான் இந்த தாவரத்தை நான் பார்த்தேன். இந்த தாவரத்தை நான் ஏற்கனவே பாடப்புத்தகத்தில் படிச்சிருக்கேன். நேரடியாக பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு இங்கே தான் கிடச்சிருக்கு. நான் பார்த்ததை உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்ததால் இப்போ இந்த காணொலி மூலமாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வித்தியாசமான தாவரம் இதுதான். இந்த தாவரத்தோட பேர் வாண்டா. அடடா, இது கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமாம், நீங்கள் இதை தாவரங்களினுடைய புற அமைப்புகள் பற்றி படிக்கும்பொழுது இதை படிச்சிருப்பீங்க. பொதுவாக தாவரத்தோட வேர்கள்லாம் மண்ணுக்குள்ளே தான் ஊன்றியிருக்கும். ஆனால் இந்த தாவரத்தில் பாருங்கள், வேர்கள் இப்படி வெளிப்புறமாக தொங்கிட்டுருக்கு. இது ஒரு தொற்று தாவரம், அதாவது எபிபைட்டிக் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற பெரிய மரங்கள் மேலே இது தாவரங்கள் தொற்றிக்கிட்டு வாழும். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்து மேலே இங்கே பாருங்கள் தொற்றி வாழக்கூடியதாக இருக்குது. பொதுவாக நாம் கேள்விப்பட்டிருப்போம், வேரினுடைய பணி அப்படின்னு பார்க்கும்போது நிலைநிறுத்துதல். அதாவது அந்த வேர் மண்ணில் நல்லா ஊன்றி இந்த தாவரத்தை நிலைநிறுத்த உதவும். ஆனால் இங்கே நிலைநிறுத்துறதுக்கு இந்த வேர்கள் என்ன பண்ணுதுனாக்கா, இந்த தாவரத்து மேலேயே, அதாவது இந்த பெரிய தாவரத்து மேலே நல்லா அதோட வேர்களை பதிச்சு கெட்டிமாக பிடிச்சிக்கிச்சு. சரி, இன்னொரு பணியும் இருக்கு இல்லையா வேர்களுக்கு, அதாவது நீரை உறிஞ்சிற பணி. மண்ணுக்குள்ளே இருந்தால் தானே அது தண்ணியை உறிஞ்ச முடியும். இப்படி வெளியே தொங்கிட்டு இருக்கே வேர்கள்லாம், எப்படி இதுங்க தண்ணியை உறிஞ்சும் அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே வரலாம். அதற்கான ஒரு சிறப்பு அமைப்பை இந்த தாவரங்களுடைய வேர்களில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த தாவரத்தோட வேர்கள் இப்படி தொங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த வேர்களில் வெலமன் அப்படிங்கிற ஒரு மென்மையான திசு இருக்குது. இந்த திசு என்ன பண்ணுனாக்கா, காற்றில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சக்கூடிய திறன் இதுக்கு இருக்குது. இதை தொட்டு பார்த்தா கூட சாஃப்டாக தான் இருக்கிறத உணர முடியுது. ஒவ்வொரு மரங்கள்லேயும் இந்த வாண்டா தாவரங்கள் தொற்றி வாழக்கூடியதை பார்க்க முடியுது. இந்த வாண்டாங்கிறது ஒரு வித இலை தாவரம். இது ஆர்கிடேசி அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது. ஆர்கிடேசி குடும்ப தாவரங்கள் பெரும்பாலும் அழகு தாவரங்களாக வளர்க்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இதோட பூக்கள் பார்த்திங்கனாக்கா சில நாட்கள் அப்படியே வாடாமல் இருக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கும். பூக்கும் தாவரங்களிலேயே இரண்டாவது பெரிய குடும்பமாக இருக்கிறது இந்த ஆர்கிடேசி குடும்பம் தான். அப்போ குடும்பம் யாருன்னு கேட்குறீங்களா? அவங்க ஆஸ்ட்ரேசி, அதாவது சூரியகாந்தி மலர்லாம் பூக்குது இல்லைங்களா, அந்த குடும்பம். இந்த மரத்து மேலே தொத்தி வாழ்ந்துக்கிட்டு இந்த வேர்கள் காற்றில் ஆடி அசைஞ்சு இந்த வேரில் இருக்கக்கூடிய வெலமன் அப்படிங்கிற மென்மையான சிறப்பு திசுக்களினுடைய உதவியால் காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி இந்த தாவரம் தனக்கான நீரை பெறுகின்ற தன்மையை வச்சிருக்கு. இந்த காணொளி மூலமாக நாம் வாண்டா அப்படிங்கிற ஒரு சிறப்பு வகை தாவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இல்லைங்களா? மீண்டும் நாம் அடுத்த பயனுள்ள காணொளியில் சந்திப்போம். அதுவரை நன்றியும் வணக்கங்களும்.